மழை பெய்யறதுனால அந்த விமான போக்குவரத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ நம்முடைய அந்த இண்டிகோ விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தை சேர்ந்த அதிகாரிகள் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஏடிசி அப்படிங்கிறத தொடர்பு கொண்டாங்க. அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த பாகிஸ்தானுடைய வான்வெளியை பயன்படுத்திக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் தரையெல்லாம் இறங்க மாட்டோம், இங்கே ஆலங்கட்டி மழை பெய்யறதுனால உங்களுடைய வான்வெளியை நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம், 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த விமானத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு பாகிஸ்தான் அனுமதி மறுத்திருக்கிறது. ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறீங்க இல்லையா, இப்போ பாகிஸ்தானுடைய மனிதாபிமானம் என்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்வின் மூலமாகவே நமக்கு தெரிய வந்துருச்சு. அதன் பிறகு அந்த பைலட் சாதுரியமாக நிலைமையை கையாண்டு அந்த விமானத்தில் பயணம் செய்த 200க்கும் மேற்பட்ட பயணிகளோட உயிரை காப்பாற்றியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிகோவில் பணியாற்றக்கூடிய நிறைய பைலட்டுகள் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸில் பணியாற்றியவர்கள். அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி விமானத்தை செயல்படுத்தணும், எப்படி விமானத்தை இயக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால 200க்கும் மேற்பட்ட உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த பைலட்டாலையும் இந்த நிலைமையை கையாள தெரியாமல் இருந்திருந்தது அப்படின்னா இந்த 200க்கும் மேற்பட்ட உயிர்களோட நிலைமை என்னவாயிருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்படி தங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே இத்தனை நபர்கள் உயிரிழக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுமே உங்கள் நாட்டு குடிமக்கள் செத்தாலும் பரவாயில்லை, நீங்க எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்தியா மேல வெறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த நிகழ்வின் மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நாம் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணோம். ஆனா பாகிஸ்தான் இந்தியா கூட உறவு தொடர வேண்டும் என்று நினைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சம்பவத்தை வந்து காரணமாக வைத்தே அவங்க வந்து நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். பாருங்க, உங்களுக்காக எங்களுடைய வான்பாதையை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், அதனால நம்ம வந்து பரஸ்பரமா இனிமேல் உறவுல இருப்போம், இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை விடுங்க, நம்ம இனிமேல் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நீங்க பகை நாடு தான், உங்களுக்கு நாங்கள் எப்பவுமே எதிராக தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் இந்த சம்பவத்தை மூலமா தெரியப்படுத்தியிருக்கு. இப்போவாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதாபிமானம் உள்ள நபர்கள், அதாவது அவங்க படி சொல்லிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு கொஞ்சம் கூட தெரியாது. சும்மா நமக்கு லைக் வேணும், நமக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தங்களை மனிதாபிமானம் உள்ள நபர்களாக காட்டிக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, பாகிஸ்தானுடைய சித்தாந்தமே இந்தியாவுக்கு எதிரானது தான். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதே இந்தியாவுக்கு எதிரானது தான். அவங்க எப்போவுமே இந்தியர்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. நம்மளுடைய இறையாண்மை, நம்முடைய இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைக்கிறதுக்கும் இங்கே இந்து முஸ்லீம் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதை எப்பயாவது சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட மும்பையில் ஒரு திருமணம் நடந்திருக்கு. இந்துக்கள் திருமணமும் முஸ்லீம்கள் திருமணமும் பக்கத்தில் நடக்குது. இந்துக்கள் திருமணம் எப்படி நடக்குதுன்னா பொது வெளியில் நடந்திருக்கு. அப்போ அங்கே வந்து திடீர்னு மழை பெஞ்சதுனால அந்த கல்யாண நிகழ்வு வந்து தடைப்பட்டிருக்கு. அப்போ அந்த பக்கத்தில் வந்து இஸ்லாமியர்களோட திருமணம் நடக்குது இல்லையா, அங்கே போய் கேட்குறாங்க, இப்படி மழை பெய்யுதுங்க, எங்களால் திருமணத்தை நடத்த முடியல, குறிப்பிட்ட நேரத்தில் திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களுடைய மண்டபத்தை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்தியா. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் பிரிவினையை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் பாகிஸ்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்காக தான் அந்த பெஹல்காம் அட்டாக்கே அவங்க சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த வக்ஃப் பிரச்சனை போய்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். இதை காரணமாக வைத்து இந்தியாவுக்குள் இந்து முஸ்லிம் பிரச்சனையை நம்ம கிளப்பி விடணும், அந்த நாட்டினுடைய அமைதியை நம்ம சீர்குலைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பாகிஸ்தான் அதை பண்ணுச்சு. ஆனால் அது தெரியாம இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த நாட்டுக்குனாலும் சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு அமைப்புக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ நீங்க சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கே நாளை பின்ன பிரச்சனையாக முடியலாம். ஏன்னா இந்த விமானத்தில் நீங்க போயிருந்து இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துறதா தான் தெரியும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்தியாவை வெறுப்பா பார்க்குது அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைனா நம்ம இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை சரியாகவே இல்லை, அது வந்து தவறாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஜெய்சங்கர் அவர்கள், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் அரசு முறை பயணமாக யூரோப்புக்கு போயிருக்காரு. ஜெர்மனி, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவரை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதே போல அவர் சொன்ன ஒரு கருத்து உலக அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, அரசியல் என்பது தண்ணீரை போன்றது, அது எப்போதும் சமநிலையை நோக்கியே பயணிக்கும் அப்படின்னு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்ட சூழலுக்கு பிறகு உலக நாடுகள் இந்தியாவை பார்க்கும் கண்ணோட்டம் அப்படிங்கிறது வேறு விதமா மாறி இருக்கு. பல நாடுகள் நமக்கு ஆதரவை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய நாடுகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல இந்தியாவை சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வரதை பார்த்து நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த ஓப்பன் சொசைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஜார்ஜ் சோரோஸ், அதை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவங்களுடைய ஆட்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுபோல் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. இவர் வந்து இந்த ஓப்பன் சொசைட்டியை சேர்ந்தவரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, அது கேள்விக்குறி தான். ஆனாலுமே அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு நம்மளுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை நோக்கி. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் பொழுது யூரோப் ரஷ்யாவுக்கு நிறைய சாங்ஷன்ஸ் விதிச்சோம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியா ஏன் தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அதற்கு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களுமே எரிவாயு ரஷ்யா கிட்ட வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டாரு. இது வந்து அவங்களுக்கு எங்களுக்கு தான் அந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் தெரியும், மற்ற நாடுகளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினதுக்கு அது ஒரு பதிலடியா. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரஷ்யாவை தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க, ரஷ்யாவை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து அதிக விலை கொடுத்து எண்ணெய் வளங்களை நீங்க வாங்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்க எண்ணெய் வளங்களுக்கான தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், உங்க எல்லாரை விட எண்ணெய் வளங்களுக்கான தேவை இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு அதிகமான காசு கொடுத்து எங்களால் வாங்க முடியாது. நீங்க ரஷ்யாவை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் உங்ககிட்ட காசு இருக்கு, செல்வ வளம் அதிகம் இருக்கு, இந்தியா உள்ளிட்ட நாடுகள்லாம் சுரண்டினீங்கல்ல, அந்த சுரண்ட காசை நீங்க வச்சிருக்கீங்க. அப்படி உங்ககிட்ட செல்வ வளம் அதிகமாக இருக்கும்போது நீங்க எவ்வளோ காசுனாலும் கொடுத்து எண்ணெய் வளங்களை வாங்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இந்தியா கிட்ட இல்லை. ஏன்னா நாங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடு, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய தேவையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு காசு செலவழிச்சு எங்களை வாங்க முடியாது. எங்களுக்கு குறைவான விலையில எண்ணெய் வளங்களை கொடுக்கிறது ரஷ்யா தான். ஸோ அதனால தான் நாங்கள் ரஷ்யா கூட வர்த்தக உறவை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது நெதர்லாந்தை சேர்ந்த டச் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன பதில். இதன் பிறகு ஜெர்மனை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது ஜெர்மன் இந்தியாவுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்கலையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதற்கு நம்மளுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் மிஸ்இன்ஃபார்ம்டு, உங்களுக்கு யாராவது தவறான தகவல் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்மனி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் எங்களுக்கு மே 7ஆம் தேதி தொடர்பு கொண்டாரு. அப்ப அவர் எங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டுக்கும் தற்காப்பு உரிமை அப்படிங்கிறது இருக்கு, டெரரிசத்துக்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளும் உரிமை எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. அதனால இந்தியா முன்னெடுத்துள்ள இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நாங்க முழுமையா ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்ரேல் ரஷ்யா மட்டுமல்லாம யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா இந்த ஓப்பன் சொசைட்டியை சேர்ந்த ஒரு சிலர் பரப்பிவிடக்கூடிய கருத்துக்கள், நம்ம ஊரில் இந்த தேச விரோதிகள்லாம் இருக்காங்கல்ல, எது நடந்தாலும் மோடி தான் காரணம், எந்த பிரச்சனை நடந்தாலும் மோடி தான் காரணம், பாருங்கப்பா மோடி இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவங்க எப்படி பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ, இதே போல ஓப்பன் சொசைட்டியின் பேரோலில் இருக்கக்கூடிய பல இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய செல்வாக்கை சரிக்க வேண்டும், அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம இப்பவே தடுத்து நிறுத்தினாதான். இப்பவே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை சந்திச்சுட்டு வருது. இன்னும் 10-15 வருஷங்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இன்னைக்கு உலகில் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் பீட் பண்ணிட்டு முன்னாடி போய் நின்றோம் அப்படிங்கிற பயத்தோட இந்த ஓப்பன் சொசைட்டி பேரோலில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை நோக்கி தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்கிறது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய செல்வாக்கை சரிக்கும் நோக்கத்தில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு, அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.